தமிழ் சினிமால சமீப காலமா சிறிய பட்ஜெட் படங்களுக்கு ரசிகர் மத்தியில பெரும் வரவேற்பு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில கௌதம் கணபதி இயக்கத்துல பிக் பாஸ் தர்ஷன், லால், மன்சூர் அலிகான், சுஜித் நடிப்புல வெளியாயிருக்கிற சரண்டர் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். கூடிய விரைவில் சட்டமன்ற தேர்தல் வருகிற நேரத்துல சரண்டர் செய்யப்பட்ட ஒரு பிரபலம் சரண்டர் செஞ்ச துப்பாக்கி ஒண்ணு தொலைஞ்சு போகுது. அந்த நேரத்துல தேர்தலுக்காக பட்டுவாடா செய்ய சொல்லி சுஜித்திடம் கொடுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் பணமும் தொலைஞ்சு போகுது. இந்த நிலையில துப்பாக்கிய கண்டுபிடிக்க தர்ஷன் கிளம்புறாரு. அந்த நேரத்துல பணத்தை கண்டுபிடிக்க ஒரு குரூப்பும் கிளம்புது. இந்த 2 தரப்பு குரூப்பும் ஒரு கட்டத்துல சந்திக்கும் போது துப்பாக்கி கிடைச்சதா பணம் கிடைச்சதாங்கிற பரபரப்பான கலமை இந்த சரண்டர் படத்தோட கதை. தர்ஷன் அட நம்ம பிக் பாஸ் பார்த்தவரா இவரு அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. மிடுக்கான போலீஸ் கெட்டப்ல துப்பாக்கிய தேடி அவர் அலையும் பயணம் தர்ஷனுக்கு கண்டிப்பா சினிமா உலகத்துல இந்த படம் ஒரு நல்ல ஆரம்பம்னே சொல்லலாங்க. இவரை தாண்டி படத்தில் வரும் சுஜித், முனிஷ்கான், ரைட்டராக வருபவர்கள் என அனைவருமே சிறந்த நடிப்பை கொடுத்திருக்காங்க. என்னதான் காவல்துறை மக்களுக்கு வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அரசியல்வாதிங்க சொன்னா அப்படின்னா அவங்களோட கைப்பாவைய மாறிடுவாங்க அப்படிங்கிற போலயும் சில காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு கட்டத்துல போலீஸ் மீது நம்பிக்கை இல்லாமே போய்விடும் அப்படிங்கிற போல காட்சிகளும் இருக்கு. மேலும் வில்லனா வரும் சுஜித் பேச்சு கம்மி அப்படின்னாலுமே தம் முகபாவனையினால மிரட்டி எடுத்திருக்காரு. லால் தன் பங்கிற்கு தான் அனுபவ நடிப்பால பலம் சேர்த்திருக்காரு. ஒரு நல்ல திரைக்கதை இருந்தா போதும், அதற்கு எந்த ஒரு பெரிய நடிகரும் தேவையில்லை, ஜெயித்தரலாம் அப்படின்னு கௌதம் நிரூபிச்சிருக்காரு. அதற்கு உதாரணமாக படத்தில் ஒரு 5 வயது சிறுவன் வருவான். அந்த கதாபாத்திரம் கூட மனசுல நிக்குதுன்னே சொல்லலாம். என்ன படத்துல லாஜிக் மீறல் அங்கங்க வந்துட்டு போகுது. இத்தனை பேர் கொலை செய்யப்படும் போது கூட அதை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்க யாருமே இல்லையாங்கிற கேள்வி கூட வருது. டெக்னிக்கலா படம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற தரத்துல சிறப்பாவே இருக்குன்னே சொல்லலாம். படத்தோட திரைக்கதை, நடிகர்களோட பங்களிப்பு படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். கொஞ்சம் லாஜிக் மீறல் இருக்கு, அது மட்டும் படத்தோட மைனஸ்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல சில வருடம் கழிச்சு அண்டர்ரேட்டட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்போதைய திரையில காண வேண்டிய படங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.